சசிகலா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டிஎம்கே பேக்ரவுண்ட் இருக்குது. நாங்க வந்து அதிமுக ஓட்டர்ஸ். ஆனா, நாங்க டிஎம்கேக்கு ஓட் போட்டோம். எதுக்குன்னா, ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒரு உறுதி குடுத்துருக்காரு. இந்த அம்மாவோட சாவ நாங்க வெளிய கொண்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? பிளஸ் த சேம் திங் அவங்க வந்து 2021 அசெம்பிளி எலெக்ஷனுக்கு அதே வாக்குறுதி குடுத்தாங்க. நான் கூட நெறைய பேட்டியில பேசினேன். தட் இஸ் இவங்க வந்து வந்தான்னா, அட்லீஸ்ட் இவங்க அந்த இது உண்மை வெளிய கொண்டு வருவாங்களா? ஏன்னா, அதிமுக ஆட்சில இருந்தும் கூட அவங்க வந்துட்டு அவங்களோட தலைவிய பத்தி அவங்க வந்து வெளியே கொண்டு வரல. இந்த ம். உண்மைகள். ஏன்னா, அவங்க தான் ஆக்சுவலி கொண்டு வந்திருக்கணும். பட் அவங்க செய்யல. பட் இவங்க வந்து ரொம்ப இதா வாக்குறுதி குடுத்துட்டு, இட் வாஸ் ஒன்லி ஒரு ஓட்டுக்காக குடுத்த ஒரு வாக்குறுதி. உண்மையிலே ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்க வந்துட்டு அத பத்தி எதனா ஒரு எஃபர்ட் எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அதிமுக ஆட்சியிலே இந்த ஜஸ்டிஸ் ஆறுமுக சுவாமியோட கமிஷன் போட்டாச்சு. பட் எனக்கு வந்த தகவல்ல வந்து என்னதான் இருந்தாலும் இவங்க வந்துட்டு சசிகலா வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட்டு கேஸ் குடுத்தா அவங்க. அந்த சந்தே அந்த சாவுல மர்மம் இருக்குது. அந்த ஜெயலலிதா வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. எடுத்தது நான் தான் வந்து அந்த கேஸும் கோர்ட்ல ஃபைல் பண்ணது. அப்போ வந்துட்டு இஃப் யூ நிஜமாவே நீங்க பேக்ரவுண்ட் ஆஃப் சசிகலா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டிஎம்கே பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க சசிகலா அம்மையாருக்கு. சசிகலாவுக்கு.